ஆட்டோ ஸ்டாப் பண்றது சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கார்ட் கொடுத்தனால இது கன்ஃபார்மா கீழே போகுமான்னு தெரியாது. ஏன்னா அதே டைம் ஃப்ரேமோட இது இன்டியூஸ்மெண்டா இருக்கலாம். ஸோ அப்போ எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், திரும்ப இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்குறோம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐடி முடித்ததுக்கு அப்புறம் இந்த கவுண்டர்ல வந்து ஏதாவது நமக்கு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓகே கீழே விழுறான் அப்படின்னா நம்ம அங்க இருந்து செல் பார்க்கலாம். ஓகே சேஞ்ச் ஆஃப் கார்டு இது பண்றது மட்டும். ஓகேவா? ஓகே இது மேல ஸ்வீப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து பாடி க்ளோஸ் இருக்கணும். நீங்க ஆப்போசிட்டா ஓகே ப்ரோ. பார்க்கலாம். ஓகேவா? ஓகே இங்க ஓகே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இங்க பாடி க்ளோஸா இருக்கு. இப்போ வந்து நம்ம செல் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் தானே சேஞ்ச் ஓகே. ஆஃப் கார்டு கொடுத்துருக்கு. ஸோ ஆமா அப்படின்னு ஆமாம் இங்க ப்ரோ. இருக்க ஃபர்ஸ்ட் ஐடியான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கா படிச்சிருக்கா? ஐடியா எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஐடியா முடிச்சதுக்கு அப்புறம் ஓபி மார்க் பண்ணுவோம். ஓகேவா? இவன் வந்து ஓகே எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்கேன்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஓபி ஒன்று இருக்கு. அது இல்லாம இங்கேயும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. ஃபாஸ்டா இருக்கிற ஆர்டர் ஃப்ளோனா இதுதான். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமா ஓகே இருக்க ஆர்டர் ஃப்ளோ இது, எக்ஸ்ட்ரீமா இருக்க ஓபி இது. பட் இங்க இருந்து நம்ம விழுவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. டேரக்டா என்ட்ரி போட ஆமாம் ப்ரோ. முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன ஆ பண்றோம், இங்க இருந்து ரீட் பண்றோம். ஓகேவா? ஐடி ஓகே ஓகே. எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றான், இங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் பேக். ஆமாம் புரியுதா? ப்ரோ. அப்போ இங்க புரியுது வந்து ஒரு புரியுது ப்ரோ. ஸ்ட்ரக்சர் போட்டானா அப்போ இந்த ஐடியம் ஆமாம் ப்ரோ. ஸ்வீப் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது, செல் அடிக்க முடியாது. ஏன்னா செல் இந்த பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கணும். உடைச்சதுக்கு அப்புறம் வேணுமா ஆமாம் ப்ரோ. எடுக்கலாம். ஓகேவா? ஆனா அது உடைக்கல. ஓகே அப்ப திரும்ப என்ன பண்றான், திரும்ப ஃபுல் பேக் வச்சுட்டு திரும்ப இங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்றான், மேல போறோம். ஆமாம் ப்ரோ. ஓகேவா? இப்போ இவன் ஆமாம் ப்ரோ. எக்ஸ்டிஓபில என்ட்ரி வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போட முடியாது. ஏன்னா இவன் வந்து என்ன பண்றான், ஐடியா எடுத்துட்டு மேல வரான், நல்ல பவரா வேற ஆமாம் கவுண்டர் ஸ்ட்ரெச். அப்போ வந்து ஆமாம் இவன் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்கணும். ஓகேவா? அப்படி வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப இந்த லோ வந்து இதுதானே இங்க லாஸ்ட் பியூரிஸ்ல தானே போட்டிருக்க ஐடியா எடுத்துட்டு. ஸோ ஆமாம் அந்த ப்ரோ. லோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டானா பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடி க்ளோஸ் பண்ணிட்டா இங்கேயும் பாடி க்ளோஸ் இருக்கு, இங்கேயும் பாடி க்ளோஸ் இருக்கு. ஸோ இன்னொன்னு என்னன்னா ஆமாம். ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேவா? கீழே வந்துட்டான். ஆமாம் ப்ரோ. இப்ப இதுல இன்னொன்னு என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி மெயின் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, இங்க இருக்கு, அது செல் தான் காட்டுது. இப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆமாம். பண்ணுது, செல் காட்டுது. நான் உங்களுக்கு இல்லை. ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தானா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து டேரக்டா நம்ம என்ட்ரி போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பேன். நீங்க லாஸ்ட் வீடியோ ஒரு நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஆமாம் ப்ரோ. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தா நம்ம அதுலயே என்ட்ரி போட்டுக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க ஆமாம் ப்ரோ. சின்ன ஒரு ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி போட்டு செல் அடிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஆமாம். டேரக்டா கீழே போயிடுவான். இப்போ நீங்க சேஞ்ச் ஆஃப் கார்டு ஃபுல் ஆமாம். பேக்ல பண்ணிச்சுன்னா நம்ம அந்த ஃபுல் பேக் எடுப்போம், ஸ்ட்ரக்சரா இருக்கிறது ஃபுல் ஸ்ட்ரக்சரா தான் எடுக்கணும். ஸோ இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓகே ப்ரோ. கொடுத்து பாருங்க உடனே மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வரும். புரியுதா? ஆமாம் ப்ரோ. ஓகேவா? அந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு தான் இது. ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் என்னது, ஐபிஓஎஸ். ரெண்டு தான் இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இதுல நம்ம என்ட்ரி போனா என்ன பண்ணுவோம், லாஸ்டா இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கா, ஸோ அதனால நம்ம இங்கே என்ட்ரி ஆமாம் ப்ரோ. போட்டு ஹைல இது வச்சுக்கோம். ஏன்னா ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர்ல வந்து டேட்டா எடுத்தாகணும். அப்போ திரும்ப என்ன பண்றோம், சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துருச்சா, கொடுத்துருச்சு. இதுதான் ப்ரோ. கீழே வந்து இது எல்லாமே மிட்டிகேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்க எதுவுமே இன்பாக்ஸ் கிடையாது, எல்லாம் மிட்டிகேட் ஆயிடுச்சு. அப்போ ஆமாம் டார்கெட் ப்ரோ. இருக்கும், இங்க வைப்போம், இங்க தான் வைப்போம். இதுதான் லிக்விடிட்டி இருக்கு. ப்ரோ. இதுல வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி தான். ஆமாம் ப்ரோ. இல்ல 1:2 அப்படின்னா 1:2 புக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது புரிஞ்சதுல? புரியுது ப்ரோ. இப்போ ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, அதாவது மெயின் டிவைஸ் எங்க வந்தது. இப்போ கீழே ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் ஆனது இங்க இருந்து தான் நியூ ஸ்ட்ரக்சரா பார்க்கணும். இப்போ இங்க வந்து பிஓஎஸ் கொடுத்துருதா, ஆமாம் ப்ரோ. சொல்லிக்கான பிஓஎஸ் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம திரும்ப என்ன பார்க்கணும், ஒரு ஐடியா இருக்கணும். ஆமாம் ப்ரோ. ஐடியா இங்க எதுவுமே எடுக்கல. அடுத்த ஐடியா இங்க எடுத்திருக்கான். அங்கே தான் இருக்கிறான் ப்ரோ. இங்க எடுத்திருக்கானா? அங்கே தான் இருக்கிறான். ஸோ ஆமாம் ப்ரோ. மெயின் ஐடியா இங்க இருக்கு. அப்போ இதோட லோ இங்க இருக்கு. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷம்.
இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடியா இங்க இருக்கு, இன்னொன்னு ஸ்ட்ரக்சரோட ஹை மேல இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? ஆமாம் இப்போ இதுல போயிட்டு ஓபி மார்க் பண்றீங்க. லாஸ்டா எங்க கொடுத்துருக்கு, இங்க தானே கொடுத்துருக்கு. இந்த கேண்டோட ஹையை எடுத்துட்டதுனால இது ஃபுல்லா மெடிக்கேட் ஆயிடுச்சு. ஓபின்னு பார்த்தா ஆர்டர் ஃப்ளோன்னு பார்த்தா இன்னும் மார்க் பண்ணாரு, அது ஓபி கிடையாது. இப்போ ஐடியம் எடுக்கிறது இங்கதான் எடுக்க போகுது. இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செல்லோ பொய்யோ ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஏதாவது ஐடியம் எடுத்திருக்கான்னு பாருங்க. இது எதுவும் பெருசா எடுக்கல, இங்கதான் எடுத்திருக்கான். இதுக்குதான் இங்க ஒரு ஐடியம் எடுத்திருக்கான், இங்க ஒரு ஐடியம் இருக்கு. இதுக்கு ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு. சரி, இதை வந்து கரெக்டா இருக்கு. அப்போ இது என்னது நமக்கு திரும்ப என்ன பண்றான், திரும்ப இதை ஸ்வீட் பண்ணிட்டு பாடல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஐடியம் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்றான், திரும்ப ஒரு ஐபிஎஸ் கொடுக்குது. ஓகேவா? அப்போ ஐடிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றான், ஐபிஎஸ் கொடுத்துட்டே வரான். மேக்ஸிமம் இன்டர்னல் கொஞ்சம் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷனா இருக்கு. மார்க்கெட் இப்போ போர் நடக்கிறதுனால நிறைய இதா இருக்கு. நீங்க இன்டர்னல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எங்கேயுமே ஓபில எல்லாம் என்ட்ரி எடுத்திருக்காது. ப்ராப்பரா ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காது. இங்க ஒரு ஐடியம் எடுத்திருக்கு, இங்க பாருங்க சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்காது இன்டர்னல்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒன்னே போயிருப்பான், ப்ராப்பரா இருந்திருக்காது. அதனால இப்போதைக்கு இப்ப இந்த இந்த இன்டர்னல் வந்து க்ளோஸ் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துச்சுன்னா எடுங்க, இன்டர்னலுக்குள்ள எடுக்காதீங்கன்ற ஐடியம் எடுக்காதீங்க. இது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டுனால தான் எடுக்கலாம். இல்ல இதுல வந்து நார்மலா ஸ்ட்ரக்சர் இல்லாம இப்படி வரான் அப்படின்னா இவன் கொடுத்தாலும் எடுங்க, பிரச்சனை இல்லை. இது ஸ்ட்ரக்சர் இருந்தா ஸ்ட்ரக்சர் கொடுத்தா எடுங்க. ஆனா வந்து இதுக்குள்ள ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் பையர் செல்லோ பார்க்காது. ஸோ இப்போ வந்து லாஸ்டா எங்க அடுத்த இது வந்திருக்கு, லாஸ்டா ஐடியம் வந்து இங்க வந்து லாஸ்டா ஐபிஎஸ் போட்டிருக்கு, இங்க ஒரு ஐடியம் அடிச்சிருக்கு, ஐடியம் அடிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் கார்டுன்றது இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம பாடி க்ளோஸ் வேணும். ஏன் அப்படின்னா இவன் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேவா? அப்போ ரெண்டு டைம் இப்போ ஹையா ஸ்வீப் பண்ணதுன்னா லோ வருது, இப்போ லோ ஸ்வீப் பண்ணிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுன்னா நம்ம கீழே கண்டிப்பா பாடி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல் பார்க்கணும், அதர்வைஸ் பார்க்க கூடாது. ஓகேவா? ஏன்னா அவன் வந்து ஹையா ஸ்வீப் பண்ணிட்டு வரான், அதனாலதான் நம்ம பாடி க்ளோஸ் பாக்குறோம் மெயினா. இப்போ மேல வந்து பாடி க்ளோஸ் இருக்கு, பிஓஎஸ் பாடி க்ளோஸ் இருக்குன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு கீழே ஸ்வீப் இருந்தா போதும், ஐடியம் கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து ஸ்வீப் இருக்கனால பாடி க்ளோஸ் பார்க்கணும். அப்ப அடுத்து எங்க பாடி க்ளோஸ் ஆகுது, இங்க தானே பாடி க்ளோஸ் ஆகுது. இப்பதான் இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தாதான் நம்ம இது டேரக்டா எடுத்து ஆகணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரு லாஸ்டா ஒரு ஆர்டர் பாடி க்ளோஸ் கொடுத்துருக்கு, இந்த ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹைல வச்சிருக்கீங்க. ஆனா இதான் ஸ்ட்ரக்சரோட ஹை, டார்கெட் கீழே, ஸ்ட்ரக்சரோட மெயின் லோ. ஆமா, மெயின் லோ. இப்போ அதுக்கப்புறம் இந்த இன்டர்னல் இருக்குல்ல, இந்த இன்டர்னல்ல கீழே வரும்போது கிடைச்சா எடுங்க, எடுத்து கொடுத்துங்க. இதுக்கு ஐடியம் எங்கேயும் எடுக்கல, இந்த எங்கேயுமே ஐடியம் எடுக்கல. அதுக்கப்புறம் எங்க ஐடியம் எடுத்துருக்கோம், இதுக்கு இங்கதான் இருக்கு ஐடியம், இதுதான் ஐடியம், இதெல்லாம் இன்டர்னல். அது மாதிரி பேர்ல பாக்குறீங்கன்னா forex.comனு ஒரு இது இருக்கும், ஹோண்டா எஃப்என்சிஎம் இருக்கும். நீங்க forex.com பாருங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல இந்த கேப் எல்லாம் கரெக்டா எல்லாம் ஃபேஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். இப்போ வந்து இது வந்து இன்டர்னலோட ஐடியமா, இதுல நம்ம செல் பார்க்குற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஐடியம் எடுத்து இங்க போகுது. அப்போ இங்க இருந்து எப்படி போறோம், ஒரே புல் பேக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு புல் பேக்கு, அடுத்து இங்க ஒரு புல் பேக்கு, அடுத்து இதை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரோம். ஓகேவா? ஜஸ்ட் புல் பேக் தான் போகுது. ஓகேவா? சரிதா? இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல ஐடியம் ஸ்வீப் பண்றான், இந்த ப்ரீவியஸா இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றான். அப்போ ரெண்டுமே ஸ்வீப் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வேணும்.
பாடி க்ளோஸ் கொஞ்சம் கீழே பண்ணியிருக்கா. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்கான், பட் அதுக்கப்புறம் இங்க பண்ணியிருக்கான். சரியா? ஆமா ப்ரோ. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ லிங்க் எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்த ஸ்ட்ரக்சர் ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் நம்ம சேர்த்து எடுப்போம்ல, அது மாதிரி இதுல வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஆமா பதிலா ப்ரோ. இது ஃபுல்லா எடுக்கிறோம். ஏன்னா ஓகே ப்ரோ. கண்டிப்பா இதை வந்து மிட்டிகேட் பண்ணுவான். ஓகே ப்ரோ. ஸோ அங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திரும்ப இந்த லோல டார்கெட் வைக்கிறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. புரியுது. நீங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் கரெக்டா ஃபைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், மேஜர்ல இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஓகே. ஓகே, இப்ப திரும்ப என்ன பண்றோம், பாடி க்ளோஸ் ஐடியா. இங்க இந்த இது பாக்குற ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு. ஸோ இது வராது. ஸோ அப்போ இந்த இதுக்கு ஐடியா இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடியா. இது என்னது, இது மெயின் ஐடியா. மெயின் ஐடியா. லாஸ்டா வந்தா இன்டர்னல் பிஓஎஸ். ஓகேவா? பட் நமக்கு வந்து இது எடுத்தாவே என்னது சேஞ்ச் ஆஃப் கட்ரா. அது சேஞ்ச் ஆனாலே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம பை சைட் பார்க்கணும். ஆமா, இப்போ இதுதான் மெயின் பிஓஎஸ். ஆனா அதுக்குள்ள வர ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவே நம்ம சேஞ்ச் ஆஃப் காட்டுதான். ஓகேவா? ஆமா ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஐடியம் எடுக்கணும். எப்பயுமே ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்ட் நடந்தா என்ன பண்ணணும், சேஞ்ச் நெக்ஸ்ட் ஆஃப் கார்ட் ஐடியா எடுக்கிறது வெயிட் பண்ணணும். நடந்ததும் ஐடியம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஐடியம் எடுக்கணும். அது இல்லாம இங்க இருந்து வரான்னு இப்படி ஆமா ப்ரோ. இவன் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பை போகணும். ஓகே ப்ரோ. ஓகே. நம்ம இங்க பார்த்தோம்ல மேல, ஆமா ப்ரோ. ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தானே பார்த்தோம், அந்த மாதிரி இங்க ஆமா ப்ரோ. பார்க்கணும். ஓகே ப்ரோ. ஏன்னா அப்பதான் அது ஒர்க் ஆகும். இல்லாட்டி இந்த மாதிரி இந்த ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கான். ஆமா ப்ரோ. அதை நம்ம பார்ப்போம் உள்ள இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆயிருக்கு. ஆனா போரு இந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் மார்க்கெட் டவுனா, ரொம்ப வால்யூமாவும் இருந்துச்சு, ரொம்ப கரெக்ஷனாகவும் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஐடியா மார்க் பண்ணிப்போம். ஸோ ஐடியா மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஐடியா எடுத்து வர வரைக்கும் நம்ம எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஓகே. இப்போ இங்க வந்து நார்மலா என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கா. ஆமா ப்ரோ. இந்த அதே மாதிரி இங்க வந்து ஒரு என்ன பண்ணிருக்கு, ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியா எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பார்க்கணும். இதெல்லாம் கரெக்ஷன். இப்போ இன்னொன்னு பண்ணிருக்கான், என்ன பண்ணிருக்கான், திரும்ப அந்த ஐடியா ஸ்வீப் பண்ணிட்டு மேல ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு கீழே ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்குறான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்போ இது மட்டும் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இது வந்து இதெல்லாம் மைனரு, இது வந்து இப்போ பாருங்க கொஞ்சம் மேஜரா இருக்கு. அவர் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு கீழே வரான். ஓகேவா? ஓகே. இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு கீழே ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு தரான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐடிஎம் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இருந்தா சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தா டேரக்டா போடலாம். ஐடிஎம் எடுக்கல, அதுக்குள்ளேயே இப்படி தரான். ஓகேவா? அப்போ இது ஃபேக்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு வரான்ல, இப்போ வந்து இந்த இதான் மெயினா நம்ம பாத்துக்கணும். இப்போ இந்த ஐடியா எடுத்ததுக்கு அப்புறம் இதை எப்ப பிரேக் பண்றோம் அப்பதான் நம்ம மேல போகணும். ஓகே ப்ரோ. அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பிஒய்ஸ் இருந்தாலும் போக கூடாது. டபுள் சேஞ்ச் ஆஃப் கார்டு இருப்பாங்கல்ல, இவன் ஹையை தான் மெயினா பார்த்து. ஓகேவா? இப்போ இருப்பாரு, இப்போ திரும்ப என்ன பண்றான், மேல போயிட்டு ஒரு ஐடிஎம் எடுத்துட்டு பிஓஎஸ் போடுறான். இது நார்மலா ஒரு பிஓஎஸ். ஓகேவா? இப்போ இந்த ஹை இருக்கான்ல, இப்போ இந்த பிஓஎஸ் போட்டு இந்த ஹையை போய் எடுத்தாலும் நம்ம போடக்கூடாது, பை போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு சிங்கிள் சோச் தான் இருக்கு. ஓகேவா? இங்க ஆல்ரெடி சோச் நடந்து கீழே வந்திருக்காங்கல்ல, அந்த ஐடியா பிரேக் பண்ணாதான் பை பார்க்கணும். இது வந்து பிக்ஸ்ட் சோச் தான் நடந்திருக்கு. இப்போ மேல இங்க சோச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து சோச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதே மாதிரியே. அப்போ வந்து திரும்ப இப்போ கீழே வந்து மேலே சோச் பண்ணி கீழே சோச் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் திரும்ப ஹையை பிரேக் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம பை பார்க்கணும். புரியுதா? ஒண்ணும் இல்ல, இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்மேஷன் ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுது. 1 hour
1 ஹவர்ல பாருங்க ஐடியா முடிச்சுட்டு வந்திருக்கா. ஆமா ஜஸ்ட் ப்ரோ. என்னது ஜஸ்ட் வந்து இங்க என்னன்னா இங்க ஒரு வியூ இது 1 ஹவர்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. டிவைஸ் போட்டான் இப்ப சேஞ்சஸ் கார்டு கொடுத்துட்டான். திரும்ப ஐடியும் பார்த்தா அந்த ப்ளூ தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வரும்போது என்ன பண்றான் இங்க ஒரு ஐடியம் எடுத்து டிவைஸ் போறான். அடுத்து இங்க ஒரு ஐடியம் எடுத்து கீழே வரான். சரிதா? ஆனா ஓகே இதை அவன் ஓகே பிரேக் வாங்க. பண்ணல. இதை பிரேக் பண்ணல. இதுதான் 1 ஹவருக்கு மெயினானது. இங்கதானே ஸ்ட்ரக்சர் ஓகே இருக்கு. ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்போ வந்து 1 ஹவருக்கு ஜஸ்ட் ஐடியம் தான் எடுக்க வரான். அப்போ உங்களுக்கு ஓகே. 2 டைம் ஆமா. சேஞ்ச் ஆஃப் கார்டு நடக்குதுன்னா அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனாலதான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றோம். அது 1 ஹவருக்கு ஓகே வராம ப்ரோ. 15 மினிட்லயே பாக்குறோம் நம்ம அதை. ஓகே ஏன்னா ப்ரோ, 1 புரியுது. ஹவர்ல வந்து மாத்தி மாத்தி பார்க்காம ஒரே இதுல பாத்துக்கலாம்ன்றதுனால உங்களுக்கு அப்படி சொல்றேன். புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது. ம். புரியுது மறந்துடாதீங்க. இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா ஓகே. பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தத வந்து மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்போம் ப்ரோ. நானும் மறந்துட்டேன் ப்ரோ சில டைம். எமோஷனல் கண்ட்ரோல் இல்ல பண்ண ப்ரோ. முடியாது. நானே நிறைய தப்பு பண்ணுவேன். சரி இப்ப பாருங்க. இப்ப என்ன ஓகே. பண்றான்? இப்ப ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கார்டு நடக்குது. ஓகேவா? ஓகே. ஐ சேஞ்ச் ஆஃப் கார்டு. ஆனா இதை எடுத்ததுக்கு அப்புறம் பை பார்க்க கூடாது. ஓகே ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும் அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். டாட் எமோச்சர் இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே இது ப்ரோ. அதுக்குள்ள வர மெயின் ஸ்ட்ரக்சர். ஹையர் டைம் ஃபிலிம் ஸ்ட்ரக்சர் டாட் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஓகே இவன் ப்ரோ. வந்து இதை உடைச்சாதான் மேல போவான். அதை வச்சு போக மாட்டான். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? திரும்ப வெயிட் பண்றோம். திரும்ப மேல தோச்சு கொடுத்துருச்சா? திரும்ப என்ன ஓகே. பண்றான்? கீழே வரும். கீழே வந்து என்ன பண்றான்? தோச்சு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப டோட்டலா என்ன ஓகே. பண்றான்? மொத்தமா லிக்விடிட்டியே எடுத்துட்டான். எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். ஓகேவா? ஓகே. அப்ப எல்லா லிக்விடிட்டி எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஐடியா பை மட்டும் பார்க்க கூடாது. பை பார்க்கணும். பை ஆமா. மொத்தமா எடுத்து அப்படின்றப்போ நம்ம திரும்ப இந்த ஸ்ட்ரக்சர் மெயின் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துக்கலாம். இப்ப இதை வந்து ஓகே ப்ரோ. விட்டுறோம். இப்ப இதை வந்து நம்ம ஓகே ப்ரோ. பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அதுக்குள்ளேயே ஏதாவது ஓகே. திரும்பினா மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப இதை வந்து விட்டுறலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மொத்த லிக்விடிட்டி என்ன பண்றான்னா இங்க இருக்கிற லோ வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? லோ ஓகே ப்ரோ. சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த லோல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஐடியா ஐடியா. பார்க்கலாம். ஐடியா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? எதுவுமே இல்லை. சேம் டைம் டைரக்டா. ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் காட்டுனா இங்க தான் சேஞ்ச் ஆஃப் காட்டுருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம கீழே போயிடுவோம். ஓகேவா? ஓகே. உம் சரி. இருங்க, ஒரு நிமிஷம். அது அண்ட் வந்து இன்னொன்னு என்னன்னா இந்த இடத்துல ஓபி கூட கிடைச்சிடும். பார்த்தா கிடைச்சிடலாம். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு இருக்குல்ல இங்க வந்து இவன் பாடி க்ளோஸ் பண்ணிருக்கான். சரிதா? ஆமா. ஆமா ப்ரோ. பாடிலாம் க்ளோஸ் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கார்டு வச்சா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டுல பாருங்க மேல வந்து ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஆமா ப்ரோ. ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துருக்கான். ஓகே ப்ரோ. சேஞ்ச் ஆஃப் கார்டு இங்க இருக்கு இங்க இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுப்பாங்கல்ல அந்த ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் ஒர்த்தா இருக்கும். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் இந்த இந்த ஒரு ப்ளூ கலர் மேலே ஏறி இருக்குல்ல இது சொல்லிட்டு ஃபுல்லா ஆமா. இன்சைடா தானே. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த இதுதான் ஓபின்னு பார்த்தா இது. ஓகே ப்ரோ. எங்க நீ ஓபி பார்த்து என்ட்ரு எடுக்கிற மாதிரி இருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சரை ஓகே ப்ரோ. ஸ்வீப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை ஸ்வீப் பண்ணி இங்க ஒரு இன்டர்னல் போட்டோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்க வந்து ஆமா உடச்சிருக்கான். ப்ரோ. அப்பனா இந்த ஆமா ப்ரோ. எக்ஸ்ட்ரீம்ல வந்து கொஞ்சம் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஓபி வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்க ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சரா போற மாதிரி தான் அதை விட்டுருங்க. இப்போ என்ன பண்றான்? ஓகே ப்ரோ. இங்க வந்து என்ன பண்றான்? லோவே சேவ் பண்ணிட்டேன். ஃப்ளோவையும் ஸ்வீப் பண்ணிட்டான். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு இன்டர்னல் போட்டு வந்தாங்க. ஆமா வரும்பொழுது இப்படி ப்ரோ. தானே வரான். வரும்பொழுது இதுல ஆமா தானே ப்ரோ. வரான். ஸோ இவன் இந்த இடத்துல ஆமா. இன்டர்னலா ஒரு டிவைஸ் போட்டிருக்கானா? நமக்கு தான் இந்த ஹையை உடச்சா சேஞ்ச் ஆஃப் காட்டுறான் நம்மள. ஆமா ப்ரோ. இப்போ இந்த லோல இருந்து ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? இந்த லோல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஓகே. ஐடியா பார்ப்போம். இப்போ ஆமா இங்க ப்ரோ. ஒரு லோ இருக்குன்னு இந்த ஐடியாவும் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஆமா. ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க இருந்து ஓகே. ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இங்க வரும்பொழுது இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வரனால அது எப்படி வரும்? இந்த ஹைல இருந்து இந்த புல் பேக் மேல வச்சு அதுக்கு கீழே இந்த புல் பேக் வச்சு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி வரும். ஸோ இது ஆமா வேலிட். ப்ரோ. ஓகேவா? ஓகே. இதே மேல இருந்து இப்படி வேற மாதிரிலாம் கொண்டு வந்தா நம்ம எடுக்க மாட்டோம். இறங்குது ஓகே. மேல இருந்து இறங்குறதுனால அது எடுக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பியூஎஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா இங்க வந்து லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஓகே ப்ரோ. அது மெயின் ஸ்ட்ரக்சர் லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான். இன்டர்னல்ல வந்து என்ன பண்ணிட்டான்? பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இது நம்ம சோர்ஸா எடுத்துக்கலாம். ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸ்வீப்
ஸோ மெயினான அடுத்து மெயினான இது இங்க இருக்கா. ஆமா ப்ரோ. மெயினானது மேல இருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த லோ ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கார்ட் வச்சாவே நம்ம பை போலாம் நமக்கு தெரியும். ஆனா வித் ஐடியமோட பை போகணும். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கார்ட் வச்சிருக்குல்ல. ஆமா ப்ரோ. ஆனா ஒரு நிமிஷம் இது பார்ப்போம். பின்னாடி ஆனா இது மேஜரா இருக்க ஒரு லோ ஸ்வீப் பண்ணனால நம்ம இந்த இடத்துல பார்க்க தேவையில்ல. லாஜிக் புரியுதா? இப்போ இது தனியா ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஐடியம் பார்த்து சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து மேல போவோம். இவன் இங்க மெயினா ஒரு இது ஸ்வீப் பண்ணிட்டு தான் இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஸ்வீப் பெருசா உங்களுக்கு தேவையில்ல, ஐடியம் தேவையில்ல. அது இல்லாம இவன் என்ன பண்ணிருக்கான், ஆல்ரெடி இங்க ஒரு இன்டர்னலா இருக்கிற ஐடியம் எடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்றான், ஐபி வைஸ் கொடுக்குறான். சோ இந்த ஸ்வீப் பண்ணனால லாஸ்ட் ஆர்க் எக்ஸ்ட்ரீம் ஓபி இதுலயே அவன் எடுத்தான். இங்கேயே அவன் என்ட்ரி எடுத்துட்டான். இப்போ இதை அக்யூரேட்டா இந்த இடத்துல தான் போவான்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னொன்னு என்ன அடிஷனல் கன்ஃபர்மேஷன்னா இது என்ன அப்போ இந்த மெயின் லோ ஸ்வீப் பண்ணனாலதான் நம்ம இங்க டேரக்டா வந்து என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தனி சேஞ்ச் ஆஃப் கார்டரா இருந்தது, ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆஃப் கார்டரா இருந்தது. அதனால நம்ம வித் ஐடிஎம் அண்ட் வந்து இவன் இங்க ஐடிஎம் எடுத்துட்டு இங்க வர கன்ஃபர்மேஷன்லாம் திரும்பதுக்கு அப்புறம் தான் பை பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதனால ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் இல்ல அப்படின்னா திரும்ப உங்க ஐடிஎம் ஏதாவது ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்னல் பை ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க பை பார்க்கலாம். அது உங்களோட இருக்கு. மொத்தமா என்ன ஆயிடுச்சு, பை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் மேல போகுது. இப்போ இந்த ஹைக்கு எங்க இருக்கு ஐடிஎம், இங்க இருக்கா? இப்போ ஓரளவு உங்களுக்கு ஹை எது லோ எதுவும் தெரியும். இப்போ இதுதான் ஹை. ஓகேவா? இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டனால இதை வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்ல வரும்போது 7 வியூஸ் போட்டுருக்கு. சோ அந்த லோ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க டபுள் பாட்டம் இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இது மெயின் ஸ்ட்ரக்சர் இந்த லோ ஸ்வீப் பண்ணால இதுலலாம் கண்டிப்பா என்ட்ரி இருக்கும். இந்த எப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு ஒரு ஹையர் ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி ஒரு லோ சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணி தானே கொடுத்துருக்கான். இது ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல ஏதாவது விக்கு இந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று இருக்கலாம். இங்க பாருங்க 1 ஹவர்ல இருக்கு பாருங்க. 1 ஹவர்ல வந்து ஒரு ஓபி இருக்கு. ஒரு ஓபியே இருக்கு. லாஸ்ட் அங்க தானே சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தான். அது ஏன் சொல்றேன்னா இந்த லோவுக்கு பாத்தீங்கன்னா இந்த லோ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் தான் இருக்குது. ஓகே, அங்கதான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் இங்கதான் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப இதோட சேஞ்ச் ஆஃப் கார்டு இங்க 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கார்டு இங்க மேல இருக்கு. கீழே பாடி க்ளோஸ் வச்சுல ஊத்தினா அப்போ இங்க ஸ்வீப் ஆனா போகுது. அதே மீறி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேவா? அப்போ திரும்ப என்ன பண்ணுவான், ஐடிஎம் எடுப்பானா. அந்த ஐடிஎம் இங்க இருக்கா, எக்ஸ்ட்ரீம் ஓபி இங்க இருக்கு. இப்ப இந்த ஓபில நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இப்ப சேஞ்ச் ஆஃப் காட்டுறதுனால இதை வந்து இங்க ஒரு ஃபுல் பேக், இங்க ஒரு ஃபுல் பேக், தென் திரும்ப இது 2 ஈக்குவலா இருக்கா, இல்ல இங்க ஒரு ஃபுல் பேக், தென் வந்து இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கான். ஓகேவா? அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் விட்டுட்டு இப்ப இந்த இன்டர்னல் எங்க உடைக்கிறானா. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன பண்றோம், நார்மலா 50 மீட்டர்ல எப்படி பார்ப்போம் அதே தான் பண்ண போறோம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா என்ட்ரி போகணும். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து இப்ப இன்டர்ஸ்ட்ரக்சர் போட்டுதான் இந்த இன்டர்ஸ்ட்ரக்சர் எப்போ உடையிறானோ அப்பதான் நமக்கு என்ட்ரி. என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ இவ்வளவு பேஸ் வைக்க முடிஞ்சா வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் குட்டி இருக்குல்ல இந்த ஆர்டர் அது உங்களோட இதுதான். ஸோ வச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து இந்த ஹை டார்கெட் பண்ணுங்க. இந்த ஹை வந்து ஆல்ரெடி போயிட்டே வருது. இந்த ஹை ஆல்ரெடி போயிட்டு வருது. ஆனாலும் இது எடுக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணி தானே வரான். இது இன்னும் மிட்டிகேட் பண்ணல இல்ல இந்த என்ட்ரிய. ஸோ அதுக்கப்புறம் 1 2 3ன்றது நீங்க பேக்கப் பண்ணிக்கலாம். இது புரியுதா? இது எப்ப நீங்க 1 ஹவருக்கு வரணும்ன்றத இப்ப பார்ப்போம்.
இப்போ 15 மினிட்ஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் தான் ப்ரோ. இதுதான். இந்த சேஞ்ச் ஆக கொடுத்துருக்கீங்க. இப்போ ஐடிஎம் எடுக்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ 15 மினிட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், இதை பார்த்துருப்போம். இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கார்ட் பண்ணிருப்போம். ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் கார்ட் பண்ணும்போது நமக்கே டவுட் வந்துருக்கும், என்னடா அவன் சேஞ்ச் ஆஃப் கார்ட் பண்றான், 2 சைடு சேஞ்ச் ஆஃப் கார்டாவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க 1 ஹவருக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. 1 ஹவரும் பைல தான் இருக்கு, 15 மினிட்டும் பை தான் இருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் ஃபேக் அப்படின்றது தெரிஞ்சிடும். இல்லாட்டி 1 ஹவர்ல இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க எடுக்கலாம் பை. ஓகேவா, ஆக மொத்தம் ஐடிஎம் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த இதை ஃபாலோ பண்றோம். ஐபிஎஸ் போடுது. ஆமா ப்ரோ. இது 1 ஹவரோட இது நம்ம மார்க் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ப்ரோ, 1 ஹவரோட அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப திரும்ப அடுத்து என்ன பண்றோம், திரும்ப என்ன பண்றோம், திரும்ப ஐபிஎஸ் போடுது. ஓகேவா, இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது, திரும்ப வந்து டோர் ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப இந்த ஐயும் போய் எடுக்கிறான். ஐயே எடுக்கிறான். ஓகேவா, இப்போ நம்ம நார்மலா 15 மினிட் என்ன பார்த்திருப்போம், உங்க ஐடி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு வரான். ஒரு நிமிஷம், இது என்ன ஐடியாமா. இப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துருக்குல்ல, இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஐடியம் இதுதான். இது வந்து இன்டர்னலா எடுத்ததுதான், இதுதான் மெயின் ஐடியமும் எடுக்கிறான். அப்போ இது டூ இதுதான் ஹை அண்ட் லோ. இப்போ சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து வந்து நான் என்ன சொன்னேன், இவன் இந்த மாதிரி வரும் பொழுது ஸ்ட்ரக்சர் போட்டு வந்தா ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்னு சொன்னா, இப்ப ஸ்ட்ரக்சர் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா நம்ம பை பார்க்கலாம். வேல்யூ பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். லோ 487 6 487. இது வந்து லோ எடுத்திருக்கு. ஓகேவா, அப்போ இந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டர் பாடி க்ளோஸ் வச்சனால நம்ம என்ன பண்ணலாம், இதுல லாஸ்ட் ஆர்டர் போறதுனால நம்ம இதுல கூட என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டுட்டு டார்கெட் இது நமக்கு ஹை தானே, டார்கெட் ஹை தான் டார்கெட். ஸோ அது இல்லாம நீங்க இந்த இடம் எடுத்த இடத்துல வந்து இங்க டபுள் பாட்டம் இருக்கு, இந்த லிக்விடிட்டியில வந்து எங்கேயுமே ஓபி கிடையாது, இங்க வேற இது ஈக்குவலா வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்கிப் பண்ணலாம் இந்த என்ட்ரி. வந்த இடம் சரியில்லை, எடுத்த இடம் சரியில்லை. ஓகேவா, செட்டிங்ல இருக்கு. ஸோ அதனால பார்க்கலாம். ஸோ இன்னொன்னு என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது, இது எஸ் அடிக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு மேல சேஞ்ச் ஆஃப் கார்டு கீழே சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்குறோம். சேஞ்ச் ஆஃப் கார்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து மெயின் ஸ்ட்ரக்சர் மாறல அப்படின்னா திரும்ப இவன் எப்போ சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்குறோம் அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், பை பார்க்கணும். புரியுதப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல. ஆனா இவன் இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே போய் உடச்சுக்கிட்டான். இங்க சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தான்ல, சேம் அதே தான். இப்போ இங்கே சேஞ்ச் ஆஃப் கார்டு தான் கொடுத்துருக்கான், இன்டர்னல் வந்து என்ன வருது, இப்படி வரான். ஸோ அப்போ இங்க வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு ஹிட் பண்ணாதான் நம்ம போய் பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இது வந்து கீழே எடுத்துட்டான், ஆனா இது வந்து இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அப்போ இங்க 1 ஹவர் ஒபியட் பட்டு திரும்ப என்ன பண்றான், சேம் அந்த ஹையவே வந்து எடுக்கிறான். 1 ஹவர் எடுக்குது, 15 மினிட்டுக்கும் அதே தான். அதனால 1 ஹவர்ல பார்த்தோம், 1 ஹவர்ல ஸ்ட்ரக்சரா இருக்கும், இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கார்டா இருக்கும். அது புரியுதுல அந்த லாஜிக்? புரியுது. கரெக்டா அந்த அப்சர்வ் பண்ணுங்க, மைனூட்டா கரெக்டா ஸ்ட்ரக்சர்ல தான் எனக்கு எடுத்திருப்பான். எடுத்துட்டு இப்போ இன்டர் ஸ்ட்ரக்சர் ஒரு ஐடியம் போட்டு தானே போனா, ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லோலயே வச்சுக்கலாம். ரிட்டர்ன் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் இல்ல, ரிஸ்க் பெருசா இருக்கனால அங்க வைக்கிறோம். நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கதான் வைக்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் டு ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் டு அந்த என்ட்ரி எஸ்எல் சேம் தான், மாறாது. நம்ம ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக மாத்துறோம். அவ்வளவுதான். இப்போ வச்சுட்டு டார்கெட் 1:3 1:4 பண்ணலாம். உங்களுக்கு இது என்னது, நமக்கு இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் பிளஸ் வந்து
இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு மெயினான ஹை. அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் டபுள் டபுளா வரனால இந்த மாதிரி பாயிண்ட் வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் என்னது மெயினான பிஓஎஸ். இதெல்லாம் மெயினான பிஓஎஸ். இதெல்லாம் இன்டர்னல் தானே. ஆமா ப்ரோ. இதெல்லாம் இன்டர்னல் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது நமக்கு வரும். உங்க கூட இருக்கு, பட் நான் இங்க வச்சுருக்கேன். சரி இதை மாதிரி ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணாம போனோம் இல்லையா. ஏன்னா ஸ்டாண்ட் அப் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த என்ட்ரி இது. அதனால கண்டிப்பா இது மிட்டிகேட் ஆகும் எப்பனாலும். நீங்க எல்லா இதுலயும் செக் பண்ணுங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு இந்த கவுண்டர் என்ட்ரி கொடுக்கறனால அதுல எல்லாம் வந்து என்ட்ரி எடுப்பான். ஸோ அங்க வந்து இந்த ரூமில் இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு என்னது இந்த இன்டர்னல்ல எதுவும் இருக்கா, எதுவுமே இல்லை. ஓகே ப்ரோ. எதுவும் சேஞ்ச் ஆஃப் கார்டு அங்க இருக்கு. ஐடியா மிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கா. ஆமா ப்ரோ. இது ஆல்ரெடி இந்த பாடி க்ளோஸ் பண்ணி தான் வரோம். ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் கார்டு வச்சதுக்கு அப்புறம் அதுலேயே என்ட்ரி அதுலேயே இது பெருசா இது மாதிரி பார்க்க தேவையில்ல. இது 1:2 அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ஃபுல் பேக்கா தானே வருது. ஆமா ப்ரோ. ஸ்ட்ரக்சரா வந்தா ஏதாவது இது பண்ண போறோம். ஃபுல் பேக்கா வந்து அப்படி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேற டவுட் எதுவும் இருக்கா? இல்ல அதான் ப்ரோ. இப்ப ஃபாரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அந்த பிப்பு கால்குலேஷன் பண்ணி இந்த எஸ்எல் இதெல்லாம் எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்றீங்க? அது நீங்க எம்டி5ல லாஸ்டா எம்டி5 ஓப்பன் பண்ணிருக்கீங்களா இல்லையா? எம்டி5 வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்என்எஸ்ல வந்து டெமோ அக்கௌண்ட் ப்ராக்டிஸ் பண்றதை ஓப்பன் பண்ணி பண்ணும்போது ஓப்பன் பண்ணிருக்கேன் ப்ரோ. சரி நீங்க ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் ஏதாவது லாகின் பண்ணிட்டு ஓகே ப்ரோ. அது வாங்க. எம்டி5ல டைரக்டா வருமா ப்ரோ டெமோ அக்கௌண்ட்? வரும், புதுசா ஓப்பன் பண்ணா வரும். ஓகே அதே ப்ரோ. மேல டெமோ அக்கௌண்ட் ஆட் பண்ணி பண்ணலாம். பண்ணி அதுல ஓகே ப்ரோ. வந்துச்சுன்னா வாங்க, அதுலயே கால்குலேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. நீ பெருசா கால்குலேட் பண்ண தேவை ஒன்றும் இல்ல. இதே எம்டி5ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் லிமிட் ஆர்டர்னு மேல ஒண்ணு இருக்கும் ஓகேவா. அந்த ஓகே லிமிட் ப்ரோ. ஆர்டர் அப்படி கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு லைன் வரும் ஓகேவா. ஓகே இதுலயே ப்ரோ. எஸ்எல் டிபின்னு ஒரு 2 பட்டன் இருக்கும். எஸ்எல் ஓகே அழுத்தினீங்கன்னா ப்ரோ. இன்னொரு லைன் வந்துடும் அப்படி. ஓகே ப்ரோ. அதை எடுத்து போய் மேல வச்சோம்னா ஆல்ரெடி இங்க ஒரு நம்பர்ஸ் வேல்யூ லாட் வந்து அதுவே இருக்கும்ல டிஃபால்ட்டா. ஆமா ப்ரோ. ஆமா அந்த ப்ரோ. லாட்டுக்கு மேல வந்து என்னன்னா ஒரு இது இருக்கும். இவ்வளவு எஸ்எல் $20 எஸ்எல்னு காட்டும் ஓகேவா. ஓகே ப்ரோ. ஆனா நமக்கு வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல $10 தான் வேணும் அப்படின்னா இந்த லாட்டை மட்டும் மேல அந்த பாக்ஸ் இருக்கும் லாட் பாக்ஸ். அதுல வந்து ஓகே ஆல்ரெடி ப்ரோ. 0.02 இப்ப நமக்கு ஓகே ப்ரோ. $10 தான் வேணும். $20 ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஓகே ப்ரோ. 0.01 அந்த பாதியை குறைச்சு போட்டோம்னா இங்க $10 மாறிக்கும். ஓகே ப்ரோ. இப்ப லிமிட் அதை பாத்துட்டீங்களா இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஆமா. நீங்க லிமிட் ஆர்டர் போட்டாலும் போடலாம். இல்லைன்னா அதை க்ளோஸ் ஓகே. பண்ணிட்டு மார்க்கெட் ஆர்டர்ல வச்சீங்கன்னா 0.01 தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் கரெக்டாக தான் ஓகே ட்ரேட் ப்ரோ. ஆகுதுன்னா நீங்க அதை மார்க்கெட் ஆர்டர்லயே அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எஸ்எல்எ மேலேயும் டார்கெட் கீழேயும் வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படி ஓகே. ஓகே ப்ரோ. அது இடத்துல பட்டன் இருக்கும் எஸ்எல்இ டிபின்னு. ஓகே ப்ரோ. நீங்க வேணுமா லாகின் ஏன்னா எதுவும் பண்ணிட்டு வாங்க. உங்க போன்ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்களே அப்படி பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஓகே. ஓகே யூடியூப்ல ப்ரோ. பாருங்க. யூடியூப்ல பாருங்க எப்படி எஸ்எல் லிமிட் ஆர்டர் எப்படி போறதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ. நீங்க அதை கால்குலேட் எல்லாம் பெருசா பண்ண தேவையில்ல ப்ரோ. நீ போய் அந்த ஓகே. இல்ல மாதிரிலாம் கால்குலேட் எல்லாம் பண்ணி போடாதீங்க. லிமிட் ஆர்டர் வச்சு ஓகே ப்ரோ. பார்த்தாவே நமக்கு நம்ம எடுக்க போற எஸ்எல் நமக்கு தெரியும்ல. இப்ப நான் 1/2% எடுக்கணும்னா ஆமா ப்ரோ. $25 அப்படின்னு எடுக்க போறோம். ஒரு ஆமா 5K ப்ரோ. அப்படின்றப்போ ஓகே. நம்ம எஸ்எல் $25 அப்ப லிமிட் ஆர்டர்ல எனக்கு $25 எஸ்எல் வேணும்னு நம்ம செட் பண்ணி வச்சாவே அதுவே எவ்வளவு கால்குலேட் லாட்டு போடணும்னு காட்டிடும். அப்ப நம்ம அதை போய் சும்மா கால்குலேட் பண்ண தேவையில்ல அதுல அந்த ஆப்ல. ஓகே. ஓகே ப்ரோ. ஏன்னா நம்ம இப்ப கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பிப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இல்லைங்க ப்ரோ. ஸோ அதனால நம்ம இப்போ சைஸ் அதுதான் போய். அதுவே மாறிக்கும்ல. இப்போ அந்தந்த பேருக்கு ஏத்த மாதிரி தானே எம்டி5ல மாறும் ஓகே. லாட்டு. ஓகே ப்ரோ. நீங்க அதனால லாட் ஓகே. ரொம்ப கம்மியா போடுற மாதிரி இருக்கும். அதுவே காட்டும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஓகே. ஓகே ப்ரோ. யூடிஎஸ்ல 2 லாட்டு ஒரு லாட்டு போற மாதிரி இருந்தாலும் அதுல 0.01 02 தான் போற மாதிரியே இருக்கும். ஓகே. ஓகே ப்ரோ. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அதே லிமிட் ஆர்டர் போட்டாலே தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ. திரும்ப ஓகே என்ன ப்ரோ. இப்ப பண்றீங்க? என்ன ப்ரோ? நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இப்ப ஹை வந்து ஸ்வீப்பா இருக்குல்ல ப்ரோ இந்த இடத்துல. இங்க
இப்போ நீங்க கரெக்டாக வச்சிருக்கீங்களா அதுக்கு மேல? இங்கேயா? ஆமா ப்ரோ. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அட்ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இல்ல அதான் ப்ரோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கறேன் ப்ரோ. சரி, ஓகே. இப்போ வந்து ஹை ஸ்வைப் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ ஹை ஸ்வைப் ஆகி, ஸோ இப்போ வந்து நான் இப்போ கீழே வரும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பாக்குறேன். ஸோ அப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாமா ப்ரோ அது? ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் இப்ப இந்த லோவை திரும்ப எடுத்து மேல போயிருவான். அதெல்லாம் அக்யூரேட்டா இருக்காது. நீங்க ப்ரோ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ அதுதான் நான் இப்ப ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க போய் ஹை ஸ்வீப் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, திரும்ப வந்து லோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் பை பாருங்கன்னு. ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சர் பிஓஎஸ் பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கான், அவன் திரும்ப எப்ப திரும்பி வருவான்னு நமக்கு தெரியாதுல்ல ப்ரோ. ஸோ அதை தான் பார்க்க முடியுமா ப்ரோ? அவன் ஒரு சில டைம் வருவான், வரமாட்டான் ப்ரோ. இப்ப இந்த பிஓஎஸ் போட்டிருக்கானா, ஆமா ப்ரோ. இப்ப இங்க வர மாதிரி சிக்னல் லோ டைம் ஃப்ரேம்ல கொடுத்துட்டு நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா வந்திருக்க மாட்டான். திரும்ப இந்த ஓகே ஐஏ ப்ரோ. ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஐஏ ஸ்வீப் பண்ணிட்டு இங்க வர மாதிரி வந்து இவனையும் ஏமாத்திருப்பான். ஓகே திரும்ப ப்ரோ. மேல ஓகே. இருப்பான். திரும்ப இங்க இருந்து வர மாதிரி வந்து இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, டார்கெட் இந்த 50% இங்க இருக்க ஓபி வரைக்கும் வச்சிருப்பீங்க. ஆனா இங்க ஆமா 1 ப்ரோ. 2 3 4 இன்ட்ரி எஸ்எல் தான் இருக்கும். ஓகே அதனால ப்ரோ. ஐடிஎம் எடுத்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு பையே பாருங்க. செல் ஆஃப் கரெக்ட் கொடுத்தா செல்லே பாருங்க கரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே ப்ரோ. ஆப்போசிட் ஸோ அப்போ கவுண்டர் நம்ம, ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, ஸோ ஐடிஎம் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் எப்படி வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பையோ செல்லோ பார்த்துக்கலாம். என்ன ட்ரெண்ட் இன்டர்னல்ல போய் காட்டுதோ, பண்ணக்கூடாது. என்ன ட்ரெண்ட் காட்டுதோ அந்த ட்ரெண்ட்ல ஓகே. கவுண்டர் பை காட்டு, பை போய் செல் காட்டு, செல் போன அவ்வளவுதான். இதுக்காக நீங்க ஓகே மாத்தி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. எக்ஸாம் மறந்துடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப இந்த ஹைக்கு அப்புறம் இந்த ஹை தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இன்டர்னல் தான், ஆமா ப்ரோ. ஓகேவா? இப்போ இந்த ஹைக்கு ஐடியும் பார்த்து இந்த தான் இருக்கு. ஆமா ப்ரோ. இது மேட்ச், ஓகேவா? இப்போ நம்ம இங்க இருந்து என்ன பண்ணணும், பை பார்க்கணும் அப்படின்னா ஆமா ப்ரோ. இங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் காட்டணும். இங்க ஒரு சேஞ்ச் ஆமா. ஆஃப் கார்டு கொடுத்துருக்கா, ஆமா கீழே ப்ரோ. லோ ஸ்வீப் பண்ணிட்டு சேம் டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம். மேக்ஸிமம் சேம் டைம் ஃப்ரேம் கொடுத்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அங்க இருந்து ஒரு 1:2 பிடிச்சிக்கோங்க. இது இல்லாம இது வேற சின்னதா இருக்கு, ஓகேவா? அதனால ஆமா 1:2 ப்ரோ. பிடிச்சிட்டு விட்டுருங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பிடிக்காதீங்க, ஏன்னா இது ஸ்ட்ரக்சர் சின்னது, இந்த ஹை பக்கத்துல இருக்கு. அதனால ஆமா 1:2 ப்ரோ. எட்டு ஓகே. 1:1 வந்தா கூட பிரேக் ஈவன் போட்டுருங்க. ஏன்னா ஓகே அது ப்ரோ. எல்லா டைம் மேல போவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப மேல வந்திருக்கான். அதனால நீங்க பார்த்தாலே ஆமா. தெரியும், ரொம்ப ஹைல மேல போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பெரிய டார்கெட் போக மாட்டான். அந்த ஹை வந்து ஓகே ப்ரோ. குறையும். அதனால ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ். யூஎஸ் இப்போ இதெல்லாம் பண்றது ஃபிங்கர் பண்றானா, ஆமா ப்ரோ. மெயின் சிஹெச். ஃபிங்கர் பண்ணிட்டான்னா அப்போ ஐடிஎம் எடுக்கணும், ஓகேவா? ஆமா. அந்த ஐடிஎம் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஓகேவா? ஐடிஎம் ஓகே இருக்கு ப்ரோ. அப்படின்னா இப்போ செல்லுல தானே இருக்கு. ஆமா ப்ரோ. ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இவன் வந்து ஃபுல் பேக்கா போறாம. ஃபுல் பேக்கா போறான். இங்க மேல போயிட்டு இவன் எல்லாம் ஸ்வீப் தான் பண்றான், ஓகேவா? ஆமா. ஸ்வீப் பண்ணிட்டு இங்க தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கொடுக்குறான், ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இவன் மேல இந்த ஸ்வீப் பண்ணியிருக்கான்ல, ஆமா ப்ரோ. லாஸ்ட் ஃபுல் பேக் இங்க பாடி க்ளோஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க ஸ்வீப் ஆனாலுமே டேரக்டா என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அதாவது இந்த ஐடிஎம் இருக்குல்ல, இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டர் கொடுத்தா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் செய்யணும். ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. இவன் அதுக்குள்ள ஒரு ஃபுல் பேக் பண்ணி போறான்ல, இவன் இங்க பாடி க்ளோஸ் பண்ணி தானே இருக்கான். அப்போனா வந்து உங்களுக்கு இங்க ஆமா. வந்து பாடி க்ளோஸ் இல்லைனாலுமே ஓகே தான். இல்ல நீங்க பார்த்து ஓகே ப்ரோ. போனாலும் இன்னும் சேஃப் தான், பிரச்சனை கிடையாது, ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்போ முழுசா பாடி க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஆமா ப்ரோ. அப்போ என்ட்ரி இங்க போடுவீங்க. இந்த லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட் பண்ணது இங்க திரும்ப இங்க தான் மேல புஷ் பண்ணிருக்கான், ஆமா ப்ரோ. இந்த ப்ளூ கலர் கேண்டில். இல்லனா ப்ளூ இந்த கலர். இடத்துலயே திரும்ப ஏதாவது என்ட்ரி வந்தா எடுங்க. இல்லாட்டி இந்த லாஸ்ட் ஆர்டர் போய் இந்த இடத்துல வந்து இன்டர்னா கொடுத்துருக்கேன், இன்டர்னலா அது. ஓகே ப்ரோ. ஸோ அப்போ அதுதான் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கார்டுலயே எடுத்துருங்க. ஓகே ப்ரோ. ஏன்னா நமக்கு சைன் கிடைச்சிருச்சுல, சேஞ்ச் ஆஃப் கார்டு ஐடிஎம் எடுத்து இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான், டேரக்டா ஆமா கீழே ப்ரோ. பார்த்துக்கலாம். ஐடியும் ஷேப் பண்ணி வந்திருக்கான். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்காது நமக்கு. நம்ம ஐடிஎம் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கான், பாடி க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ பாடி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து எடுத்தாலும் சரி, லாஸ்டா வந்து இங்க இருந்து போயிடுது. ஸோ இங்க இருந்து எடுத்தாலும் சரி, இங்க இருந்து எடுத்தாலும் சரி, ஓகே. நான் மேக்ஸிமம் இங்கே எடுப்பேன். ஏன்னா இந்த இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு இருக்குல்ல, இதெல்லாம் மெயினா பார்க்கணும். லாஸ்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்கல, இதுல பாடி க்ளோஸ் ஆமா. தான் விக் இருந்தாவே போதும். இதுல ஓகே ப்ரோ. ஸ்வீப் வந்துச்சுன்னா தான் கண்டிப்பா அந்த பாடி க்ளோஸ் வேணும். ஸோ அதனால இங்கே பார்த்தோம்.
ஸோ அதுக்கப்புறமும் பாருங்க திரும்ப வந்து இதை எடுத்துட்டு தான் போயிருக்கான். இந்த ஓகே என்ட்ரி வந்து இங்க ஆர்டர் ட்ரிகரா இங்க ட்ரிகர் ஆயிருக்கும். நீங்க பாடி டோஸ் கீழே பார்த்திருந்தா கூட இது பெண்டிங்ல இருக்கும் தொடாம. அதை வந்து திரும்ப ஆமா பண்ணி தான் கீழே வரும். ஓகே ஆனா இதுதான் மெத்தட். இதுக்கெல்லாம் இந்த இது கொடுக்கணும், சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தா இதை பார்த்தா தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப டார்கெட் எங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருமா? 1:2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இது வருது, இது ஒரு டிவைஸா யூஎஸ் ரொம்ப இங்க ஒரு டிவைஸ் வரும். இங்க சேஞ்ச் ஆஃப் கார்டு வரும், இங்க வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு வருது. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இங்கே ஒரு என்ட்ரி பார்த்துருப்போம் ஐடியம் ஐடியம் என்ன பண்றான், ஸ்வீப் பண்றான். ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்னல் ஸ்வீப் பண்ணி இங்க பாடி க்ளோஸ் பண்றான். அப்ப நம்ம என்ன என்ட்ரி எடுத்துருக்குமா, டைரக்டா ஆர்டர் ஃப்ளோலயே போடலாம். டேட்டா போகலாம். ஏன்னா இவன் இந்த ஸ்வீப் இங்க ஸ்வீப் பண்ணி இங்க பாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க டேரக்டா போடலாம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லோ வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல வந்து ரிசல்ட் தான் வச்சிருக்கேன். ஒரு 1:1 வரைக்கும் வந்துருக்கா, 1 வரைக்கும் அந்த ரிசல்ட் வச்சு. இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளே என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் தான் செல் பண்ணணும், அதர்வைஸ் போடக்கூடாது. ஓகே இப்போ இங்க வந்து ஐபி வைஸா போகுது. பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்கலாம். சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஐடி என்ன பண்றோம், இங்க வந்து எடுத்துக்கலாம். சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஐடி. ஓகேவா? அப்ப நம்ம இதுல இருந்து தனியா பார்க்கணும், இதுல இருந்து இவன் தனியா பார்க்கணும். ஓகேவா? ஸோ தனியா பார்க்கறப்போ இந்த ஒரு புல் பார்த்து புல் பார்த்து ஐடியும் எடுத்துட்டான். ஓகேவா? ஐடியும் எடுத்துட்டு வரான். அப்போ இவன் இந்த பியூஎக்ஸ் இருக்குல்ல, இப்ப நமக்கு இது சேஞ்ச் ஆஃப் கார்டு தான் இங்க கொடுத்தா ஸ்ட்ரக்சரா வருது இல்ல. இது டேரக்டா இங்க இருந்த மாதிரியோ ஏதோ ஒன்று இருந்தா பரவாயில்ல, இந்த இதுல இருந்த மாதிரியே ஏதோ ஒன்று இருந்தா பரவாயில்ல. பட் இது டேரக்டா வருது இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணும், இந்த இதுக்குள்ள இவன் ஏதாவது திரும்பிட்டானா பைசா தருவோம் இங்க இருந்து. ஆனா இவன் என்ன பண்றான் வந்து இங்க வந்து கொடுத்தான். இது வந்து மெயின் தான். இந்த மெயினுக்கு அப்புறம் மெயின் வருது. ஓகேவா? ஏன்னா இதே ட்ரேடானா இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கார்டு வச்சுக்கலாம். இதுதான் வெளியே போயிடுச்சுல, சேஞ்ச் ஆஃப் கார்டு அவுட் வெளியே போயிடுச்சுல. அப்போ இது வந்து மெயின் சேஞ்ச் ஆஃப் கார்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல வந்து பாடி க்ளோஸ் இருக்கு, மேலி பாடி க்ளோஸ் இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப ஐடியா மார்க் பண்ணோம். இந்த கரெக்ஷன் வேவ் இது இருக்குல்ல, அதுல புல் பேக் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ட்ரி போகணும். ஓகேவா? இதுல ஸ்ட்ரக்சரா போல டேரக்டா இங்கே சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்குறான். சரியா? இது நார்மலா வச்சுக்கோங்க, இந்த ஐடி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவை ஐடியா, உள்ளதே ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அவங்க எஜ் வரைக்கும் போயிட்டு கையெல்லாம் எடுக்கல, அது ஈக்குவலா வச்சிருக்கான். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு. ஈக்குவலா இருந்தாலும் எடுத்த கணக்குல தானே ப்ரோ, ரெண்டு ஈக்குவலா இருந்தா இது ரெண்டும் ஒரே பிரைஸ்ல தான் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே பிரைஸ்னா என்னது, இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு அப்படியே தான் இருக்குன்னு இருக்கும். இது இதுவும் சேம் ஈக்குவல்னா அப்ப இங்க இது வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதுதான் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ திரும்ப சேஞ்ச் ஆஃப் கார்டு, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தோன்னே இந்த ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி போடலாம். ஆனா வந்து இங்க இன்டர்னலா போடணும், ஸ்ட்ரக்சர் போட்டோம்னால அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நீங்க என்ட்ரி போடலாம். இப்போ இது பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இப்ப இதுக்குள்ளதான் ஸ்ட்ரக்சர் போட்டு வராங்க, ஐடி இடத்துல தானே விடுவாங்க. அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தாலும் விடுவுது. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ட்ரி பார்க்கலாம். திரும்ப போறப்போ இந்த லோ, இங்க ஒரு லோ இருக்கு, இந்த லோ தான் ஃபர்ஸ்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இருந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் திரும்ப வரும்.
இதுல பாருங்க, திரும்ப ஒரு தடவை வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மேல வந்து கீழே வரும். ஆ ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பிஓஎஸ் போட்டிருக்காங்க. ஆமா ப்ரோ. இந்த பிஓஎஸ்க்கு திரும்ப ஐடியும் பார்த்தா இந்த ஹை தான் இருக்கு. ஸோ அந்த ஐ இங்க வந்து எடுக்கல, என்ட்ரி எடுக்கிறப்ப எடுக்கல அந்த இது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போட்டுருக்கோம். ஆமா என்ட்ரி ப்ரோ. தான் இங்க எடுக்கணும், நம்மளே இங்க போட்டுருக்கோம். ஏன்னா இந்த ரிலாக்ஸ் ஓகே. காட்டுறது என்ட்ரி எடுக்க தான் மேல வச்சிருக்கோம், ஸ்டாப் லாஸ் மேல ஆமா தான் ப்ரோ. இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த ஐ ஆமா லோட ப்ரோ. தான் போடணும். ஸோ ஓகே ப்ரோ. அது இதாக வருது. பட் எஸ்எல்என்எஸ்ல வாங்கிட்டு எல்லா டைமும் நம்ம கரெக்டாக அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஓகே ஓகே. நம்ம ரிஸ்க் கம்மி பண்ணணும்னா அங்கே போட்டுருந்தா எஸ்எல் வாங்கியிருக்கணும். பட் இங்கே உங்களுக்கு ஒரு ஆமா. வந்துருக்கும் நல்லா, எந்த ஆமா ரிஸ்க்லயும் ப்ரோ. எடுத்திருந்தாவே இங்கேயே உங்களுக்கு ஒன்று 5 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது பார்த்து போட்டுருக்கோம். இப்போ திரும்ப என்னன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட் பிஎஸ். இது பிஓஎஸ் மார்க். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் பிஓஎஸ். இதுல எப்படி என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க போட்டுருக்கோம், இன்டர்னல். ஓகேவா? ஆமா ப்ரோ. இது எல்லாமே இன்டர்னலா இருக்கு. இந்த கேண்டிடேட்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆமா புல் ப்ரோ. பேக், ஜஸ்ட் ஒரு புல் பேக் தான், ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுக்கு ஓகே அப்புறம் ப்ரோ. இந்த கேண்டிலோட ஹையே இது எடுத்தனால இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அப்படி பார்த்தோம்னா எல்லாம் இன்சைடா இருந்தா ஆமா ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராகவே இப்போ இந்த ஹைல தானே கீழே விழுந்திருக்கு, இந்த கேண்டில் எடுத்து இதான் ஆமா மெயின். ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து மொத்தமா கீழே விழுந்திருக்கு. அப்ப இது ஃபுல்லா திரும்ப ஏறினா அது என்னது, இது ஒரே ஃபுல் பேக் தான். இந்த கேண்டில் லோ இதான் மெயின் கேண்டில், லோ அடிச்சுட்டு மொத்தமா போனா ஒரே கேண்டில் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன்றது எங்க இருக்கு, இங்க இருக்கா? ஆமா ப்ரோ. இப்போ இந்த ஐடியம் என்ன பண்றோம், ஸ்வீப் பண்றோம்னா இந்த ஐடியம் ஆமா ப்ரோ. ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் வைக்கிறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. நம்ம எங்க என்ட்ரி போடலாம்னா, இவன் ஆல்ரெடி இங்க படிக்க வச்சுக்கலாம் லுக் பண்றான். ஸோ அதனால இதை டேரக்டாவே எடுக்கலாம். இந்த இந்த ஸ்வீப்பா இருந்தாலும் இந்த இடத்துல இந்த மேல படிக்க வச்சிருக்கனால இந்த இது இருந்தாலே போதும். அதே இங்க ஸ்வீப்பா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா படிக்க வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ முதல் கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருச்சு என்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் போட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வேற எதுவும் என்ட்ரி அடுத்த என்ட்ரி இருக்கு. அடுத்த என்ட்ரி உங்க ஒரு ஐடி எடுத்திருக்கான் தெரியுதா? ஆமா ப்ரோ. மெயின் பிஎஸ். ஸோ இந்த இடத்துல பெருசா நீங்க எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல எதுவும் என்ட்ரி கிடைச்சிருக்காது. ஆமா ப்ரோ. ஆனா சின்ன போயிட்டு இருக்கான், இன்னும் எதுவும் கொடுக்கலையே. ஸோ அப்ப திரும்ப போறப்ப இது என்னது, சேஞ்ச் ஆஃப் காட்டுறதா? ஆமா ப்ரோ. யூஎஸ் சேஞ்ச் ஆஃப் காட்டுறாரு. அப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் காட்டுற மேல இடத்துல ஃபர்ஸ்ட் ஐடியா ஐடியா. இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? புல் பேக் எடுத்து அங்கிட்ட ஐடியா எடுக்கிறப்ப புல் பேக்கா வரான். புரியல. ஸோ புல் பேக் எப்போ எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பை பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், ஃபுல் பேக் வந்து இங்க எடுக்கலாம். எடுக்கலாம். எடுக்கிறானா? ஏன் ஸ்வீப் எடுக்கலாம் வேற ப்ரோ. பண்றான், இந்த ஸ்வீப் வேற பண்றான். ஓகே ப்ரோ. இப்போ ஸ்வீப் ஆனாலும் இங்க இருக்க பாடி க்ளோஸ் இருக்கு, இங்க ஸ்வீப் அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் ப்ரோ. எப்படின்னா இந்த ஐடியனுக்கு மேல பாடி க்ளோஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. ஐடியன் இது வந்து கவுண்டர் ஐடியன். மேல பாடி க்ளோஸ் இருக்கு ஓகே. அப்படின்னா வித் ஆமா ஐடியனோட ப்ரோ. செல் ஆகும். ஓகே ப்ரோ. ஆல்ரெடி என்ன பண்றான், இங்க ஒரு ஐடியன் எடுத்துதான் இந்த செல் ஆகும், ஆமா ப்ரோ. ஐபிஓஎஸ். ஓகேவா? அப்போ இது என்னது, இது ஐஏஎக்ஸ் தான், ஓகே. இதுதான் அந்த ஐபிஓஎஸ். ஓகேவா? ஓகே. ஆமா ப்ரோ.
அப்ப இதை அப்ப பிரேக் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், பை பை பைக் பார்க்கலாம். வரும். யாராவது ஆல்ரெடி சில பார்ட்ல ஸோ மெயினா இருக்கும். நம்ம ஆமா ப்ரோ. என்னன்னா இந்த சில பார்ட் தான் பாடி க்ளோஸ். இங்க ஸ்ட்ரீட் பார்ட்ல இப்போ ஆமா ப்ரோ. அப்ப அப்ப என்ன பாடி டைரக்டா க்ளோஸ் ஆகுது, இந்த தான் பாடி க்ளோஸ் ஆகுது இந்த இடத்துல. ஆமா ப்ரோ. பாடி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். பாடி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எடுத்துக்கலாம். ஓகே இதுக்குள்ள வர இந்த அடர் ஃப்ளோல இருக்கிறதா நம்மளோட விருப்பம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல பட்டு மேல போயிடும். ஓகே ப்ரோ. சின்னதா தானே இருக்கு. இல்ல ஆமா எனக்கு ப்ரோ. இதுக்குள்ள நான் இந்த டீப்பா இந்த அடர் ஃப்ளோ எடுக்கிறேன், இதான் லாஸ்ட்ல விழுந்துருக்கு இந்த இடத்துல விழுந்துறப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டார்கெட் 1 2 3 இல்ல இங்க இருக்க அடர் ஃப்ளோ ஏதோ ஒன்று லாஸ்ட் அடர் ஃப்ளோ தானே இதை ஆமா மிட்டிகேட் பண்ணி இதை அது கூட வச்சுக்கலாம். இப்போ இங்க என்ன பண்றோம், வியூவர்ஸ். யூஐஸ் வேற எதுவும் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க எதுவும் போடல. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் யூஐ போட்டுருக்கோம் யூஐஸ். ஓகே ப்ரோ. அடுத்து இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கோம். அதான் ரொம்ப குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கான், சேஞ்ச் பண்ணிருக்கான். ஆமா ப்ரோ. இந்த கட்டர் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், ஐடிஎம் எடுத்து தான் செல் அடிக்கணும். ஆமா ப்ரோ. இதே இந்த ஐடிஎம் எடுத்திருக்கான பெருசா நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, விவாய்ஸ் போட்டான். இங்க ஒரு புல் பேக் எடுத்திருக்கா, ஆமா ஸ்வீப் ப்ரோ. பண்ணாலும் கீழே வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி இடத்துல நம்ம டேரக்டா இந்த ஆர்டர் ஃப்ளோ தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் இங்க தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப இதுதான் நமக்கு ஆமா ப்ரோ. வேலிடா இருக்கிற இது ஆர்டர் ஃப்ளோ. இங்க எப்படி சேஞ்ச் ஆஃப் ஆமா ஐடியா ப்ரோ. கொடுத்து ஸ்ட்ரக்சர். கன்ஃபர்மேஷன் கொடுத்து போனாலும் நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். இங்க பாருங்க அதே மாதிரி இங்க பையில கொடுத்தாங்க. இங்க பாரு இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து வியூவைஸ் போட்டா கூட திரும்ப வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாங்கல்ல. ஆமா தெரியுதுல்ல அது என்ன லைன் என்ன. புரியுது ப்ரோ. அது இந்த ஒன்னோட ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் போட்டோம்னால டார்கெட்டே போனா கூட ஆமா ப்ரோ. திரும்ப வந்தா இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்த அந்த கன்ஃபர்மேஷன் அந்த என்ட்ரி எடுத்தாலும் அதே தான் இங்க. அதான் ப்ரோ. ஸோ இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஐடி மட்டும் கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க, என்ட்ரி எடுக்கல. அப்போ பாடி க்ளோஸ் பண்ணி கீழே போனா கூட திரும்ப வந்தாலும் என்ட்ரி. அப்ப திரும்ப வரும்பொழுது எங்க இருந்து வரலாம், இதுல தான் மேல வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இது வரைக்கும் வச்சுக்கலாம். புரியுதா? புரியுது. ஆனா சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து முதல்ல கன்ஃபர்மேஷன் வரும், அதனால நம்ம எழுதுறோம். ஆனா எல்லா கன்ஃபர்மேஷனும் கொடுத்து என்ன பண்ணலாம் அதனால. ஸோ அப்படி வரும்போது நீங்க பெருசா ஐடியாவும் வச்சு வந்துருக்கோம். அப்ப நமக்கு சேஃப் தானே, ஒரு ஐடியா வச்சு ஆமா ப்ரோ. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணி கூட வரல. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணி வந்தாலும் கூட ரிவர்ஸ் இருக்கும், ஆனா வந்து ஃபுல் டார்கெட் போகாது. இது எக்ஸ்ட்ரீம் ஓவி ப்ரோ. உங்க ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணாலும் வச்சுக்கோங்க, சேஞ்ச் ஆஃப் ஓகே கார்டு ப்ரோ. பண்ணாலும் இங்க பட்டு ரிவர்ஸ் ஆகும். ஆனா இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டுக்கு இங்க ஏதாவது இன்டர்செக்ஷன் பைக் கொடுத்தாலும் மேல போயிடும். புரியுதா? ஓகே ஓகே ப்ரோ. இது ஐடியம் தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓரளவுக்கு புரியுது ப்ரோ. ஆனா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்தனா இந்த ரெண்டு வாட்டி சர்ச் கண்டினியூவா பண்ணி அதே நம்ம இங்க டைம் வந்து எல்லாமே போய் லாக் வரும்போதெல்லாம். பண்ணிருக்கோம். இங்க வந்து கண்டினியூவா எல்லா மாதிரியுமே பார்த்து வந்திருக்கோம், எப்படி போகுது வருது ஆமா எல்லாமே ப்ரோ. பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்க இதை திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் எங்க அதான் ப்ரோ. போகுது கூட நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ பாக்குறப்ப என்ன பண்ணுவோம், இன்டர்ஸ்ட்ரக்சர்னு நம்மளே ஃபைன் பண்ணோம். ஆனா இது பாத்தீங்கன்னா இது மெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே. இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா இதை இங்க ஒரு இன்டர்னல் போட்டு இருக்கு, இன்டர்னல்லாம் போட்டு ஆமா வரணும் ப்ரோ. வியூவர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல. ஆமா ப்ரோ. அடுத்து வியூவர்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டான். ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு கணக்கு கீழே போட்டாங்க. அப்போ திரும்ப பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ரக்சர். ஐடிஎம் மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஸ்வீப் ஆயிட்டு மேலே என்ன பண்றோம், பாடி க்ளோஸ் பண்றேன்னா சிஹெச்எம் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க, அப்புறம் எடுக்கணும். ஓகே ப்ரோ. ஒன்னும் எடுக்காதீங்க சிஹெச்எம். ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த லோ ஸ்வீப் பண்ணா நல்லா போயிருக்கான்.
இப்போ இது ஆமா சிஹெச் ப்ரோ. எப்ப கன்ஃபார்ம் பண்ணணும்னா இவன் இங்க போயிட்டு இங்க ஒரு ஐடியம் எடுத்துட்டு ஓகே இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேல போறான்னா அதுக்கப்புறம் சிஹெச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்ததுக்கு ப்ரோ. அப்புறம் ஏன்னா ஓகே ப்ரோ. இப்ப நீங்க எடுத்தோன்னே சிஹெச்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஸ்வீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓபி டேட்டா என்ட்ரி போட போவீங்க. ஓகே ப்ரோ. ஓகே. நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் இங்க உடச்சதுக்கு அப்புறம் தான் பை பார்க்கணும். ஸோ அதனால ஆ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே. அதனால சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்லை, இது சேஞ்ச் ஆஃப் கார்ட் நீங்க எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் ஐடி நீங்க ஓப்பன் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஐடி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ. ம் இப்போ நான் சொன்னது இங்க தெரியும் பாருங்க. மேல இப்போ ஒன்று சொன்னேன்ல அதுக்கு போறோம். ஆமா இப்போ ப்ரோ. திரும்ப என்ன பண்றோம், ஐடிஎம் எடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்றோம், பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். பாடி க்ளோஸ். சரிண்ணா, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், அந்த கேண்டிட் மேல இது பண்ணிட்டான். ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ. ம். உங்க க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணும், நம்ம ஐடிஎம் எடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்ல, இங்கதான் எதுவுமே இல்லையே, டேட்டா ஆமா ப்ரோ. உடச்சிட்டான்ல. டைரக்ட். ஆமா ப்ரோ. உடச்சிட்டான். உடச்சிட்டு இங்க ஏதாவது ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஏதாவது இருந்தா திரும்ப கூட பை பண்ணலாம். இது நல்லா மேல போயிருந்ததுன்னா திரும்ப வரும்பொழுது இந்த ஆர்டர் ஃப்ளோல கூட பை பண்ணலாம். ஓகேவா? பை இது நல்லா பண்ணலாம். போல ஓகே. உடனே கிட்ட வந்து உடச்சிட்டான். இதுல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே. ஏன்னா இது ஸ்வீப்பு ப்ராப்பரா உடைக்கல நல்லா. ஸோ ஆமா அப்ப ப்ரோ. திரும்ப என்ன பண்றோம், திரும்ப என்ன பண்ணுது, ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கார்ட் கொடுக்குது. இப்போ எங்க இருக்கு சேஞ்ச் ஆஃப் கார்ட், கீழே டவுனுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஆமா. இப்போ ஆல்ரெடி இங்க ஒரு ஸ்வீப் ஓபி கொடுத்தான்ல இந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட், ஆமா ப்ரோ. இது ஸ்வீப் ஓபி இப்போ வேலிட் தானே இது. ஆமா ப்ரோ. ஆனா இவன் ஃப்ரெஷ்ஷா இந்த இருக்கு. ஸ்ட்ரக்சர் போட்டு மேல போயிட்டான். இப்போ இந்த இடத்துல ரெண்டு சைடுமே சோச்சு இருக்கு. ரெண்டு சைடும் இதுக்கு வந்து ஐடியம் தேவை, இதுக்கு ஐடியம் தேவை இல்ல. ஓகே. ஏன்னா இங்க வந்து பாடி க்ளோஸ் பண்ணிருக்கான், இதுல வந்து ஆமா ப்ரோ. பிஓ ஸ்வீப் பண்ணிருக்கான். இதுக்கு ஐடியம் வேணும், இதுக்கு ஐடியம் தேவை இல்ல. ஓகேவா? இப்போ ஓகே. இதுலதான் நம்ம என்ன பண்ணுவான்னா, ஏன் டைரக்டா வந்து எங்க முட்டுறான்னு தான் முதல் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கான், டேரக்டா வந்து இந்த இதை வந்து டேரக்டா வந்து உடச்சிருக்கான். டேரக்டா உடச்சா இது ஃபெயில் ஆக போகணும்னு இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ டேரக்டா உடைக்கிறப்போ இது மிட்டிகேட் பண்ணிட்டான். அப்போ இது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட் இந்த பிஓஎஸ் மேல கொடுத்து சேஞ்ச் ஆஃப் போறதுனால இது ஐடிஎம் வேணும். அந்த ஐடிஎம் தான் இங்க இருக்கா. ஆமா கீழே இருக்கு. இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரான். ஓகேவா? திரும்பவும் இவனால உடைக்க முடியாதனால திரும்பவும் அதை கரெக்ஷன் போட்டு திரும்ப மேல வந்து இங்க எக்ஸ்ட்ரீமா இருக்கிற அந்த ஆர்டர் ஃப்ளோல போட்டு கீழே விடுறானு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆக போறது இதுன்னு தெரிஞ்சிடணும். அதான் நான் சொல்லிட்டு ஓகே. இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டா எடுத்துட்டா இந்த ஸ்வீப் இந்த இது ஓபி இருந்தது இவன் டேரக்டா போய் உடைச்சிட்டான். ஆமா ப்ரோ. டேட்டா போய் எடுத்திருக்கானா இந்த ஸ்ட்ரக்சருக்கு, இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டா இது பிஓஎஸ் இந்த பாடி க்ளோஸ் இருக்கு. அப்போ வித் ஐடியம் வேணும்ல, இந்த இடத்துல ஐடியம் இல்லாதனாலதான் இதை பத்தி டேரக்டா கீழே உடைச்சிட்டான். ஆனா இங்க இருந்து ஏறும் பொழுதே இங்க ஒரு ஐடியம் வச்சு இப்படி ஏறி இருந்தாதான் என்ன பண்ணுவோம், அந்த ஐடியம் எடுத்துட்டு இதை மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ஆர்டர் ஃப்ளோ போட்டு மேல போயிருப்பான். ஆனா இது ஐடியமா இருந்தாலும் தப்பிச்சான். அதுதான் அங்க இது அங்க இதுதான் அது அப்படியே மாத்தி நடக்குது. புரியுதா? இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். அப்ப இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் 50% பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இங்க மேல இருக்க ஆர்டர் ஃப்ளோ, அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ அதை பட்டு மேல போறோம். அதை பற்றி கீழே வரோம். டைரக்ஷன் நமக்கு ட்ரெண்ட் என்னது சொல்லுது, டவுன் சொல்லுது, செல்லுக்கு சொல்லுது. சோ அதுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கா. இப்போ இந்த பிஓஎஸ்க்கு ஐடிஎம் இருக்கு மேல தானே இருக்கு, ஐடியா மேலதான் இருக்கு. அதான் சேஞ்ச் ஆஃப் கார்டரா இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இதை சேஞ்ச் ஆஃப் கார்டர் நம்ம கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஐடியமும் மேலதான் இருக்கு, இந்த ஐடியமும் ஸ்வீப் தான் இருக்கு, பாடி க்ளோஸ் வைக்கல. ஸோ அதனாலதான் திரும்ப என்ன பண்றான், இந்த ஐடியா ஸ்வீப் பண்ணிட்டு சேம் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டர் வச்சதுனால அங்க வந்து செல் ஆயிட்டான் வேகமா கீழே. ஏதோ நியூஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால மொத்தமா வந்துட்டான். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கார்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்படியே அதை சேஞ்ச் ஆஃப் கார்டை நீங்க கன்சிடர் பண்ணா கூட எப்படி பார்க்கணும்னு பாருங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டை எடுத்துட்டா கூட பாடி க்ளோஸ் பண்ணலையே ப்ரோ. இந்த பாடி க்ளோஸ் இப்போ கீழே பாடி க்ளோஸ் இருந்தா மேல தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. உங்க வியூல சொல்றேன்.
இல்ல ப்ரோ சிஹெச் சொல்றேன், சேஞ்ச் ஆஃப் ரேட்னு மார்க் பண்ணுவீங்க மேல. ஐடிஎமும் பாடி சிஹெச் சேரா வரப்ப மேல பாடி க்ளோஸ் பண்ணாதானே ப்ரோ நம்ம சிஹெச் எடுக்கணும். இல்ல சிகிச்சை எடுக்கலாம். இந்த கீழே பாடி க்ளோஸ் ஆகி மேலே விக்கூட்டு இருந்தாலே போதும். ஓகே ப்ரோ. கீழே விக்கூட்டு இருந்தாலே போதும். இங்க எப்படி பியூஐஸ் உங்க பாடி க்ளோஸ் பண்ணல, ஆனா மேல சிகிச்சை எடுக்கணும்ல. ஆமா ப்ரோ. எடுக்கலாம் ப்ரோ. ஆனா வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். இங்க ஸ்வீப்பா இருந்தா இங்க பாடி க்ளோஸ் இருக்கு அப்படின்னா இது ஓகே. ஆனா என்ன ஓகே பண்ணணும், ப்ரோ. ஒரு ஐடிஎம் எடுக்கணும். அந்த ஐடிஎம் எடுத்துச்சா, அவன் ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்னலா என்ன பண்றான், இங்க ஏதோ ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கானா, இல்ல எடுத்த இல்ல மாதிரிதான் ப்ரோ. தெரியுது. பட் ஓகே, இது ஒரு ஃபுல் பேக்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஃபுல் பேக் வருது அப்படின்னா இவன் மாறணும்ல, மாறினா தானே மேல ஆமா கொண்டு ப்ரோ. வரும். அது இதுக்குள்ளேயே மாறணும். இவன் தான் வெளியே வந்துட்டாங்க, அப்ப இது ஃபெயில்னு அர்த்தம். ஆ ஓகே ப்ரோ. அப்படி வச்சா சொல்றேன் உங்களுக்கு, அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ இது கீழே வந்துருச்சு, அப்போ இது என்னது, திரும்ப என்னது பியூஎஸ் தான். வியூஎஸ். அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ஐடிஎம் கீழே எடுத்துட்டோம். ஐடிஎம் எடுத்துட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் போடு வருது. நீங்க என்னது ஐடிஎம். எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஓபி போய் என்ன பண்றேன், டேரக்டா போய் மிட்டிகேட் பண்றேன், தெரியுதா? ஆமா ப்ரோ. டேரக்டா மிட்டிகேட் பண்ணனாவே ஒர்க் ஆகாது. நான் போனேன் இதுலயே சொன்ன வீடியோலயே. அண்ட் வந்து ஆமா இதுக்கு ப்ரோ. மேல ஃபுல்லா லிக்விடிட்டி தான் இருக்கு, தெரியுதா? ஈக்குவலைஸ் ஆமா ப்ரோ. இதுல லிக்விடிட்டி ஸோ அதனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இதான் ஸ்ட்ரக்சரோட ஹை, ஓகேவா? இப்போ ஆமா இது ப்ரோ. நம்ம சேஞ்ச் ஆஃப் கார்ட்டா தான் எடுத்தாகணும். இந்த பாடி க்ளோஸ் இருக்குல்ல பிவைஸ். ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இதை பாடி சேஞ்ச் ஆஃப் க்ளோஸ். கார்ட்டா நம்ம எடுக்கலாம், ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ சேஞ்ச் ஆஃப் கார்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஐடிஎம் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து இன்டர்னல் ஐடிஎம், ஓகேவா? ஆ இது இன்டர்னல் ஐடிஎம், இது இன்டர்னல் பிஓஎஸ், இது ஓகே. ஆனா வந்து அதுக்கப்புறம் ஒரு எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஐடிஎம்ல இருந்து தான் அந்த இந்த இதை பார்க்கணும், கவுண்டர்ல பார்க்கணும், ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் இன்டர்னல் தான், இதே இன்டர்னல் தான். இங்கதான் ஐடிஎம் ப்ராப்பரா எடுத்திருக்கு. ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, டேரக்டா வந்தான், டேரக்டா போயிட்டான், மேல போயிட்டான். ஆமா ப்ரோ. ஓகேவா? அப்ப நம்ம கன்ஃபர்மேஷனே இதுதானே கன்ஃபர்மேஷன். ஆமா ப்ரோ. டேரக்டா ஓபின்னு அந்த சொல்லிட்டு ஆர்டர் இது ப்ரோ. இருக்கு. இதுல எடுக்கலாம், ஆனா வித் ஐடிஎமோட எடுக்கணும். ஓகே ப்ரோ. இந்த இதுவும் ஐடிஎம் இப்போதைக்கு எது இருக்கா, இருக்கா, சரி. இருக்கு ப்ரோ. இருக்குல்ல. அதுவே ஐடிஎம். அதுவே ஐடிஎம். ஸோ அப்போ இந்த ஐடிஎம் வச்சு வரும்பொழுது நம்ம இங்க இருந்து பை பார்க்கலாம். இது ஐடிஎம் தானே, நல்ல ஐடிஎம் தானே. ஆமா ப்ரோ. ஐடிஎம் வச்சு வரும்பொழுது பை பார்க்கலாம். இல்ல நான் இதுலயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா எடுத்தோம்னா அப்படி கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா இது நல்ல ஓபின்னு தெரிஞ்சு, அப்போ இங்க ஆமா ஐடிஎம் ப்ரோ. வச்சுட்டு வரும்போது ஃபுல் பேக்கு, ஃபுல் பேக்கு, ஃபுல் பேக். உங்களுக்கு ஃபுல் பேக்கு. ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபுல் பேக் மாதிரி இருக்கு. பட் இப்போதான் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துருக்கான். ஆமா ப்ரோ. கன்ஃபர்மேஷன் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும். பட் இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்த ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க டேரக்டா போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த டேரக்டா ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட். இல்ல இங்க பாத்துக்க வேண்டியதா உங்களுக்கு இங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றோம், சேஞ்ச் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபில மிட்கிட் ஆயிருக்கான். ஸோ அதனால இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுதான். கரெக்ஷனா இருக்கு. ஸோ இப்போ அது இதுதான் ஃபுல்லாவே லிக்விடிட்டியா இருக்கும் ஏங்க ப்ரோ. இது ஃபுல்லா லிக்விட்டியா இருக்கு, அட்டைன் போட்டான். இது வரைக்கும் அதான் bro. புரிஞ்சுச்சு எங்க என்ட்ரி கிடைச்சது, எங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது. புரிஞ்சு புரிஞ்சு ப்ரோ. எல்லாமே இந்த ஒரு இதுல இருக்கு. வீடியோ மட்டும் ப்ராப்பரா அவுட்புட் வந்துச்சுன்னா ஓகே. பார்க்கணும் இல்லாம ஆ ஓகே ப்ரோ. பாஸ் பண்ணிடலாம்.